வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ விளாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ திருநெல்வேலியில் இருக்கோம். என்னப்பா திடீர்னு தூத்துக்குடினா திடீர்னு திருநெல்வேலிங்கிற என்னாச்சு அப்படின்னா, என்னோட இடையில கொஞ்சம் ஃபுட்டேஜ் வந்து கரெக்டாகி மிஸ் ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு தூத்துக்குடியாக இருந்ததும் அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி இந்த ஃபுட்டேஜும் மிஸ் ஆயிடுச்சு, சாரி. ஸோ நம்ம இப்போ திருநெல்வேலியில் இருக்கோம். திருநெல்வேலியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு கோயிலை பார்க்க போகிறோம். என்ன கோயில் அப்படின்னா வந்துட்டு புளியம்பட்டி அந்தோனியார் டெம்பிள். இதில் கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு தான் ரூட் நான் போட்டிருக்கேன். கூகுள் மாதாஜி நீ எங்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் எங்கிட்ட போய்கிட்டு இருக்கேன். கூகுள் மாதாஜி என்ன பார்த்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. விவசாயத்தெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு வைபே வரும். அந்த மாதிரி ஒரு ஷாட்டு சூப்பரான ரெண்டு சைடும் மக்கள்லாம் நின்றுட்டு எல்லாம் விவசாயம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சைட்லேருந்து நம்ம கண்ணு கெட்டினது கூகுள் மாதாஜி சம்பவம் பண்ணிட்டாங்க ரைஸ். பாருங்க, இங்கே வந்து நின்னா இங்கே சந்து தான் இருக்குது. கூகுள் மாதாஜி என்னையே இப்படி பாடாப்படுத்துகிறேன். நான் மெயின் ரோட்லேயே ஓடி இருக்கணும், தெரியாமல் வந்துட்டேன். மெயின் ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது கூகுள் மாதாஜி என்ன வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு சைடு ரோடு காமிச்சது. சரி, ஓகே, கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது. டக்குனு பார்த்தா அந்த கேமராவும் ஒர்க் ஆகலை. அப்புறம் அந்த ஊருக்குள்ளே எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. யாரா அவன் சம்மந்தமே இல்லாமல் இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. எனக்கும் தெரியல, கூகுள் மாதாஜி தான் என்னை சம்பவம் பண்ணுதுங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா நிப்பாட்டி யார்ட்டையும் கேட்கவும் முடியல. ஏன்னா நாயெல்லாம் அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கே வந்து நம்மளை வெறித்தனம் வரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு தான் நம்ம ட்ராகனோட சவுண்டை பற்றி எனக்கே தெரியும். சரி அப்படின்ட்டு ஜாலியாக இருந்துச்சு. என்னன்னா அதோட ஃபுட்டேஜ் ஃபுல்லாக அப்படியே என்னோட ஆட் பண்ண முடியல, சாரி. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா பைபாஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே ஓரமாக போயிட்டு இங்கே அக்ரிக்கு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹைவேஸே போனாலும் ஹைவேஸ் பக்கத்துலலாம் அக்ரியாக வந்துச்சு. சரி வேற ஒரு ரூட் இருந்துச்சுன்னா டப்பு காமிச்சிருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அந்த ஏரியா வந்து எனக்கு ஷாக் ஆக்கிட்டே இருந்தது. என்னன்னா ஒரு இடத்துல போய் நம்மளை ட்ரைலேண்ட் மாதிரி காமிக்கும், திடீர்னு முள்செடியை காமிக்கும். ஆனால் இங்கே விவசாயம் பண்ணாங்கன்னா பெருசாக பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு பார்க்க போது ஷாக்கிங்காக இருந்தது. பார்க்குறீங்களா எவ்வளோ தூரம், நம்ம கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பசல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹைவேஸுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அப்படியே முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. எப்பா கோயில் எப்போ தான்ப்பா வரும், தயவு செஞ்சு நீ விட்டுருங்கப்பா. கூகுள் மாதாஜி சம்பவத்துக்கு மேலே சம்பவம் பண்ணி நம்மளை காட்டுக்குள்ளெல்லாம் தள்ளி விட்டுருவோம் போல். அடுத்து வாக்கியா வரப்போல தான் ஓட்டணும் அப்படின்னு நானும் யோசிச்சிட்டே அப்படியே அங்கேருந்து போய்கிட்டே இருக்கேன். இது ஒரு யோசனை போயிட்டே இருந்தாலும் சரி, முன்னாடி இந்த ஸ்பீடிங் கேமரா வச்சு நமக்காக ஒர்க் ஆகும். எவ்வளோ ஸ்பீடில் வரும்னு பார்த்தா நம்ம நேரம்னு பார்த்தா ஸ்பீடிங் கேமராவும் ஒர்க் ஆகலை. என்னடா நம்ம கூகுள் மாதாச்சியும் ஒர்க் ஆகலை, இந்த ஸ்பீடிங் கேமராவும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து அப்படியே யோசிச்சுட்டே போய்கிட்டு இருக்கேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க வியூ. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. திருநெல்வேலி சைடு யாராச்சும் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நானும் ரொம்ப நேரமாக வர்றேன், ஒரு டிக்கெட்டை கூட இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சந்துக்குள்ளே பூந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்களா இங்கே ஒரு மோரெல்லாம் கிடச்சது. அப்புறம் மோரெல்லாம் ஒரு அடியை போட்டு ஏப்பா இதுக்கப்புறம் பாடுறா சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். வெயிலுக்கு நல்லா இதமாக இருந்தது. சரி ஓகே அப்படியே நம்ம கோயிலை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலுக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. சரி நம்மளும் கோயிலை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு வைப் மூட செட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே தாங்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம். இதை பார்க்கும்போது தான் நல்லா இருந்தது. என்ன இந்த மரத்தோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்ம இவ்வளோ மொட்டை வெயிலில் ஓட்டுறோம், நம்மளால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா டீஹைட்ரேஷன் ஜாஸ்தியாகும். அப்போல்லாம் நம்மளால் தண்ணி குடிக்கிறக்கோ எதுக்கோ நம்ம வந்து வெயிலில் நிப்பாட்ட முடியாது. இப்போ இந்த மரம் நிழல் அதோட அருமையெல்லாம் அப்போ மட்டும்தான் புரியும். நானும் அப்புறம் அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் காமனாக வரலாம், என்னப்பா கன்யூஸாக ட்ராவல் பண்ணுறீங்க, எப்படி தான் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களால் முடியுதா, உங்களோட பாடி இதெல்லாம் ஒத்துக்குதா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ட்ராகனில் ட்ராவல் பண்ணது கிடையாது. நான் ஃபீனிக்ஸ் வச்சுருந்தேன். ஃபீனிக்ஸ்லேயே நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இவ்வளோ கன்யூஸ் ரைடு அடிக்கிறதுக்கான ஒரு காமனான விஷயம். அதில் வந்துட்டு நான் நிறைய பழகியிருந்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன். அதை வச்சு தான் இப்போ இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக நான் இந்த 2000 கிலோமீட்டருக்கு அடிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிலோமீட்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லாங் எடுங்க. நான் அப்படிலாம் ஒரு டைம் ஃபீனிக்ஸில் எடுத்துகிட்டு போய் லாக் ஆகிருக்கேன். கிட்டத்தட்ட 800 கிலோமீட்ரு. நான் வந்துட்டு ஒரு 400 கிலோமீட்டர் போனோன்னா ஸ்டக் ஆகிட்டேன். என்னால் முடியல. சரி ஓகே முடியும்னு நான் நினைக்கிறேன். என்னால் சுத்தமாக முடியல. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி எப்படியாச்சும் நம்ம மட்டும்தான் இருக்கோம், வேறு யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் அப்படியே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஓட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா கோயில் பக்கத்தில் வந்துட்டாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. அப்பாடி கோயில் வந்துருச்சு, ஜாலி தான், இனிமேல் கோயிலுக்கு போய் வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டே இருந்தேன். இதுதான் புளியம்பட்டி அந்தோனியார் டெம்பிள். நம்ம ஒரு வழியாக கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். சரி பார்க்கிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் பக்கம் கிளம்புனா ஃபுல்லாக வண்டிங்க.
நான் போனது வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால வந்து ஏதோ ஒரு பெரிய கூட்டம் மாதிரி நடந்திருக்கும் போல். ஃபுல் க்ரௌடு. ஐயோ, சீசன் இல்லாத டைமில் தானப்பா இங்கே வந்தேன், இப்போவும் க்ரௌடா, என்னப்பா வட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பைக் பார்க்கிங் பக்கம் போய் பார்த்தா பைக்கே நிறையா நிற்கிது. ட்ராகன் எங்கேயும் நிழல்லாம் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சின்ன சந்து கிடச்சிது. சரி போய் ட்ராகனை இங்கே சந்துக்குள்ளே ஓட்டலாம், நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த சந்து வத்தலைங்க. சரி கொஞ்சம் முன்னாடி போயே போடுவோம், வெயில் கிடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோயிலுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளலாம் போயிட்டு வந்தாச்சு. சரி வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிலாம். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு நம்ம புளியம்பட்டி அந்தோனியர் டெம்பிள் வந்துட்டோம். இங்கே பார்க்குறீங்களா ஃபுல்லாக க்ரௌடுங்க. ஏதோ அந்த டைம் ஃபெஸ்டிவல் போல், சரின்ட்டு நானும் போனேன். பார்க்குறீங்களா இதுதான் என்ட்ரன்ஸு, புளியம்பட்டி அந்தோனியார் டெம்பிள். நம்ம அங்கே தான் இப்போ வந்திருக்கோம். சரி அப்படியே போகலான்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கடையெல்லாம் இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நிறையா இருந்துச்சு. ஸோ குழந்தைகள் விளையாடுறதுக்கு அது இதுன்னு பொருளாக இருந்துச்சு. நானும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தேன். இங்கிட்டு பார்க்குறீங்களா கோயிலோட வியூ நல்லா இருந்துச்சு தூரமானு பார்க்கும்போதே. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். பார்த்தீங்களா கொடிமரமெல்லாம் இருக்குது. கொடிமரத்தோட இந்த வியூ நல்லா இருந்தது. நீங்கள் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி இங்கேருந்து சுற்றி எடுப்போம், என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லோரும் நம்மளே பார்த்துட்டு இருந்தாங்க, யாரா இவன் நடு இடத்துலேருந்து சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் கோயில் பக்கம் போயாச்சு. கோயிலோட என்ட்ரன்ஸு பார்த்தீங்களா ஃபுல்லாக லைட்டிங்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அது பகல் நேரத்தில் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இங்கே ஒரு டெம்பிள் இருந்தது, அப்புறம் முன்னாடி இருந்துட்டு அதையும் பார்த்தோம். அப்புறம் அங்கே எடுத்து ஃபுல் வியூ எடுத்தேன். ஃபுல் வியூ எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி கோயிலோட என்ட்ரன்ஸ் பக்கம் போனோம். பார்த்தீங்களா எல்லாம் மொட்டையெல்லாம் அடித்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஆடெல்லாம் அதை பார்த்தோன்னே அதோட பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. எங்கள் பாட்டிலாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே என்னை வெயிட் பண்ணுது. அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே முன்னாடி நடந்து போனேன். அப்புறம் பார்க்குறீங்களா இங்கே ஏதோ கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே நின்றுட்டு அந்த இது பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய டெம்பிள் வழி தான் நம்ம குளிக்கிற இடத்துக்கு போனோம். ஸோ அப்படியே நம்ம அந்த பழைய டெம்பிளை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்தும் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணோம். மூவ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது ஏதோ புதுசாக ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அப்புறம் அந்த கூட்டம் அப்படிலாம் வர வர அப்படியே சேர ஆரம்பிச்சது. நானும் அப்படியே கொஞ்சம் அப்படியே நகர்ந்து அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டே இருந்தேன். சரி கோயில் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்களா மக்கள் கூட்டம் வர வர ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரின்ட்டு அங்கே ஒரு சின்ன டெம்பிள் இருந்தது, அங்கே போய் எல்லாம் பிளெஸிங் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே முன்னாடி போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட கலெக்ஷன்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஜீசஸோட இது, அதுக்கப்புறம் ஸ்டாச்சு, மெழுகுதிரி, அப்புறம் நிறையா இருந்துச்சுங்க. நானும் அப்படியே உள்ளெல்லாம் வீடியோ எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கினேன். அப்புறம் பார்க்கும்போது இந்த கிறிஸ்மஸோட இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்கும்போதே. நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் மெழுகுதிரி இதெல்லாம் கொடுக்குறதுக்கு தனியாக ஒரு கவுண்டர் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருந்தேன். எங்கிட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ் தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போனது கிறிஸ்மஸ் டைம். ஸோ குடில் வச்சுருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. குழந்தைகள்லாம் தொட்டு தொட்டு விளாண்டுருந்தாங்க. நானும் அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான வியூவாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அதே வீடியோ கவரேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா கல்லெல்லாம் அதுக்கு செட் பண்ணி புல், அதுக்கப்புறம் சென்டரில் வந்து அந்த சுருவம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி முன்னாடி இருக்கிறது பெருசு, பின்னாடி இருக்கிறது சின்னது. அழகாக அந்த குடியில் பார்த்துட்டே கொஞ்ச நேரம் அங்கேயே சுற்றிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நைட் டைம் வந்துருந்தால் மேபி இந்த லைட்டிங்கோட நமக்கு நல்ல ஒரு வியூ கிடச்சிருக்கலாம். நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்து அட்டாச். அப்புறம் அப்படியே ஆங்கிள்லாம் மாற்றி எடுத்து பார்த்தேங்க. பார்த்தீங்களா அந்த சுற்றி அப்படியே வந்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கு. நீங்கள் எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். நானும் 2 சைடு வந்து ட்ரை பண்ணேன். ஒன்று வந்து லெஃப்ட் சைடு, ஒன்று வந்து ரைட் சைடு. பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. சின்ன குளம் அதெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடு அதெல்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மெழுகுதிரிலாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு நம்ம ஒரு 2 திரி மெழுகுதிரி ஏற்றி வச்சிட்டோம். சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ் போயிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த வியூ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய க்ரௌட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாம் அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அங்கேருந்து போயிட்டே இருந்தாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஜூமிங் போட்டாங்க. ஆனால் என்னென்னா பூ மறைச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறது எனக்கும் தெரில. க்ரௌடு தாண்டி நம்ம முன்னாடியும் போக முடியாது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அடுத்து ஒரு அருமையான ஷாட் கிடச்சதுங்க. இது எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இதை மாதிரி நான் க்ரௌடில் போய் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஏன்னா அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதே நேரம் நம்ம கோயிலுக்குள்ளேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும். அதே மாதிரி நானும் நினச்ச ஃபுட்டேஜ் எனக்கு ஒரு 1/2 அன் ஹவரில் கிடச்சது. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு கன்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் நானும் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்திட்டு சரி நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிறது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. பின்னாடி இழுக்கிறேன், மண்ணுக்குள்ளே ட்ராக் வரமாட்டேங்கிறான். சரி உனக்கு பின்னாடி இழுத்தாக அது முன்னாடியே ஓட்டிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு வளைச்சி நெளிச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணுங்க அந்த ஏரியாவில்.
நானும் வச்சு இழுக்கிறேன், வண்டி ஸ்கிட்டு தான் ஆகுது. இதில் மக்கள் வேறு நடந்துகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். கோயிலோட அனுபவங்கள் சூப்பராக இருந்தது. ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசில் இங்கே வந்திருக்கேன். ஊரில் பாட்டி தாத்தாலாம் இங்கே கூப்பிட்டு வந்து அப்போது இந்த கடாவெலாம் வெட்டுவாங்க. அந்த டைமில் நான் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வர்றேன். அந்த பழைய அனுபவங்கள்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் சின்ன வயசில் வரும்போது கோயில் வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த கோயில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கவரேஜ் பண்ணியிருக்கேன். சரி போகலாம் அப்படின்னு பார்த்தா முன்னாடி ஃபுல்லாக டிராஃபிக்கு. சரி எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பி அப்படியே மூவ் பண்ணி போகிறேன். தலைவர் கொஞ்சம் அடி கேப் விட்டார்னா பறந்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். தலைவருக்கும் அங்கே ரோடு இல்லை. ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. ஓகே மக்களே, இந்த விலாகை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம பேஜை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு ட்ராவல் பேஜ் இருக்குது, FDA Vlogs இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிற லைக் அண்ட் ஷேர் என்னை வந்துட்டு இந்த ட்ராவல் கண்டென்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் இன்னும் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு அது நிறைய யூஸ் ஆகும். சரிங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பை பை. இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொளக்குடி அப்படிங்கிற ஏரியா. இது வந்துட்டு மானூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா நம்ம பாட்டி தாத்தா ஊரில் தான் இருக்கோம். ஸோ நான் வந்துட்டு ஒரு சர்ச் இருந்தது. சர்ச்சை பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சர்ச்சை நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே அப்படியே உள்ளே போனேன். உள்ளே போகும்போது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இது வந்து சின்ன வயசில் நான்லாம் இங்கே குதிச்சு விளாண்ட அனுபவங்கள் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ நிறைய வாரி விழுந்த அனுபவங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. பார்த்திங்களா, சர்ச்சிலலாம் நல்லா லைட்டிங்லாம் போட்டு கொடியிலலாம் செட் பண்ணி நிறைய பேர்லாம் பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களெலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இதுவாக போய் லோக்கல் கையை ஒருத்தவங்களை பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவங்க எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டேஜ் தான் அது. நீங்கள் இந்த மாதிரி பழைய ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்மளும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃபுட்டேஜே எனக்கு வைக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் இந்த ஃபுட்டேஜ் இதில் வச்சுருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.